ஒரு செய்தி பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா, ஷாலினிக்கே திருமண வயசில் பொம்பளை பிள்ளை இருக்குது, அவங்களோட தங்கச்சி ஷாம்லி இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க அப்படின்ற தலைப்பில் அவங்க ஊர் சுற்றிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. அப்போ சரி இதை தேடி பார்த்துருவோமே அப்படின்ட்டு, ஷாலினி எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தா 1979 ஷாலினி பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாலினிக்கு 2000 கல்யாணம் ஆகுது, 21வது வயசில் கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் குழந்தை எப்போ பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2008 குழந்தை பிறக்குது. கிட்டத்தட்ட ஷாலினி அவங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது அந்த நேரம் பார்த்துக்கோங்க. 29 வயசு ஆகும்போது தான் ஷாலினிக்கு முதல் குழந்தை பிறக்குது. ஷாம்லிக்கு என்ன வயசாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாலினி 1979னா ஷாம்லி 1987. அப்போ 2 பேருக்கு நடுவில் 8 வருஷம் கேப் இருக்குது. அடுத்தடுத்துலாம் பிறக்கல. இப்போ நம்ம அக்கா தங்கச்சினால என்னமோ அடுத்தடுத்து பிறந்துடுறாங்கன்னு நினைப்போம். சிலர் அடுத்தடுத்து, சிலர் நிறைய கேப்போட பிறந்திருப்பாங்க வித்தியாசத்தில். அப்போ 87 பிறந்திருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஷாலினி மகளுக்கு கல்யாண வயசா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க 2008 பிறந்திருக்காங்க. இப்போ கணக்குப்படி பார்த்தா அவங்களுக்கு 17 வயசு ஆகுது. இன்னும் அவங்க திருமண வயதை எட்டவில்லைன்றத உண்மை. ஏழை மற்றும் நடுத்தர பெண்களுக்கு திருமணம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க. அது ஒரு பற்றுக்கோளாக இருக்குது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அது ஒரு பற்றுக்கோளாகிடுது. அதனால் எல்லா பயத்தையும் உதறிட்டு கல்யாண வாழ்க்கையில் இறங்கிடுறாங்க. அது நிறையா திருமணங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தானே. பொருத்தம் பார்க்குறோம், நகை நட்டு பேசுகிறோம், ஒத்து வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிடுறோம். பொதுவாக பெண்களோட அவல நிலை என்னவாக இருக்குன்னா, நகை நட்டில் தாங்க இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வரன்லாம் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. எந்த வரன் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்காங்களோ அந்த வரனை ஏற்றுக்கிற நிலைமையில தான் பெண்கள் இருக்காங்க. அதே ஒரு வசதி படைத்த குடும்பங்களில் அவங்க சிந்திக்கிறாங்க, ரொம்ப தன்னோட சுதந்திரத்தை இழந்துடக்கூடாது, வரப்போகிறவன் தன்னை தரைக்குறைவாக எதுவும் நடத்திடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய யோசிக்கிறதுனால அவங்க திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறாங்க. ரெண்டாவது, ஒரு வீட்டில் பிறந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விதியமைப்பு இல்லை. எல்லா வகையிலையும் வாழ்கிறதுலேருந்து சாகுறதுலேருந்து எதுலேயுமே ஒரே மாதிரியான விதியமைப்பு கிடையாது. அவ்வளோதான். இது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பொண்ணு இருக்குன்னா இது அப்போ கிளவியா அப்படின்ற மாதிரி கொண்டு போகக்கூடாது. ஆண்களும் இதே மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். பெண்ணுன்னா நம்ம அந்த பழைய சித்தாந்தத்தோடய வாழ வேண்டியதாக இருக்குது. இது நார்மலாக ஏன் இன்னும் ஷாம்லி கல்யாணம் பண்ணிக்கலன்னா இது ஒரு விஷயமா தோணாது. கல்யாணம் பண்ணுற வயசில் அக்காவுக்கு பிள்ளை இருக்கிறதுக்குன்னு இது கல்யாணம் பண்ணலைங்கும் போது அந்த தெருக்கிழவி ஊர்க்கிழவிகள்லாம் உட்காந்து பேசுங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. தெருக்கிழவி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக திருமதிகள்னு சொல்லலாம், திருத்திக்கலாம். திருமதிகளுக்கு நிறைய புரண்டு பேசுகிற பழக்கம் இருக்குது. அதில் இது தலையாய விஷயமா இருக்கும். அவள் வயசுக்கு 10 வருஷம் ஆச்சு, இவள் வயசுக்கு 20 வருஷம் ஆச்சு, அவள் எந்த காலத்தில் வயசுக்கு வந்தவ அப்படின்னுக்கிட்டே தெரிவாங்க.